தரமணி என்ற தரமான படம் மூலம் அறிமுகமான வசந்த் ரவி நடிப்பில் சபரிஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்திரா படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வசந்த் ரவி இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு போலீஸ் வண்டியிலேயே குடிச்சிட்டு விபத்தை ஏற்படுத்துறாரு. இதனால் அவர் சஸ்பெண்டும் ஆகுறாரு. அதனால் இன்னும் அதிகமா குடிக்கிறாரு. இதனால் அவரோட கண் பார்வை பறிபோது இவரோட காதல் மனைவி மெக்ரின் தான் வசந்தா பாத்துக்கிறாங்க. இதே நேரத்துல சுனில் தன்னை வெறுப்பேற்றவங்க அனைவரையும் கொன்னுட்டு அவங்க கையை மட்டும் வெட்டி வேறொரு இடத்துல போட்டுட்டு போறாரு. அப்படிதான் ஒரு நாள் வசந்த் ரவி மனைவி மெக்ரீனையும் கொன்னு அவரோட கையையும் அறுத்து போட்டுட்டு போறாரு. இதனால் மிக மனவேதனையில தன் மனைவியை கொன்றவனை பிடிக்கணும் அப்படின்னு வசந்த் ரவி கண் பார்வை இல்லாத போதும் கூட நண்பனோட உதவியுடன் சுனிலை தேடி சென்று எப்படியோ பிடிச்சிடுறாரு. அவரை பிடிச்சு விசாரிக்கும் போதுதான் ஒரு உண்மை அவருக்கு தெரிய வருது. எல்லா கொலைகளையும் செஞ்சது அவர் தான். ஆனா வசந்த் ரவி மனைவியை மட்டும் அவர் கொல்லல அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இதனால் வசந்த் ரவி இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அவரோட மனைவியை கொன்றது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாரா அப்படிங்கறதுதான் மீதி கதை. வசந்த் ரவி அவருக்குன்னே எழுதி வச்ச ரோல் போல சோகங்கள் நிறைஞ்ச முகத்தோட தான் இருக்காரு. மனைவியை கொன்னவனை தேடணும். பாவை இல்லாத நேரத்துல கூட எந்த ஒரு பரிதவிப்புமே இல்லாம சிறப்பா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்படின்னாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடிக்க வேண்டிய இடத்துல, குறிப்பா அழுகிறது, எமோஷனல் வெளிப்படுத்துற இடத்துல கூட செயற்கைத்தனமா தான் தெரியுது. சுனில் தன் பங்கிற்கு எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காரு. தன்னை வெறுப்பேற்றவங்களை அவர் கை நடுங்கி கொலை செய்யும் இடத்துல எல்லாம் மிரட்டி இருக்காருன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல சைக்கோ அப்படின்னாலே இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற டிபிக்கல் சினிமா தனமோ அவரோட நடிப்புல தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. படத்தின் முதல் பாதி யார் எதற்கு சுனில் இந்த கொலையை செய்யறாரு, சைக்கோ கொலைக்காரன் சுனில வசந்த் ரவி பிடிச்சாரா அப்படிங்கிற தேடல் நம்மையும் கதையோட தான் சேர்ந்து நகர்த்திட்டு போகுது. ஆனா இடைவேளையில் வரும் ட்விஸ்ட், அதுக்கப்புறம் வர பிளாஷ்பேக், பழிவாங்குதல் ஸ்டோரி, இப்போது படத்தில் யார் ஹீரோ யார் வில்லன், தற்போது யார நம் வில்லனா பாக்குறது அப்படிங்கிற குழப்பமும் ஏற்படுது. அதுவரை மனைவியை இழந்த வசந்த் ரவி மீதுதான் இருந்த பரிதவிப்பு இரண்டாம் பாதியில வேறு களத்திற்கு கதை போனவுடன் இவருக்கா நாம் பரிதவிச்சோம் அப்படிங்கிற நினைக்க வைக்குது. இதுவே படத்தை பலவீனமாக்குது. அதை தொடர்ந்து வசந்த் ரவி சுற்றி என்ன எமோஷனல் சுற்றினாலும் நமக்கு பாவம் வரமாட்டேங்குது. படம் முழுவதுமே ஒரு சைக்கோ கொலையாளி அவனை தேடும் படலாம் என்று சென்றிருந்தாலும் கண்டிப்பா சுவாரஸ்யம் நிறைந்திருக்குமோ என்னவோ. ஆனா குடி, கோபம் ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு தள்ளுது அப்படிங்கிற காட்டிய விதத்துக்கு பாராட்டலாம். டெக்னிக்கலா படம் நல்லாவே இருக்கு. ஒளிப்பதிவு, இசைன்னு அனைத்துமே நல்லா இருந்தாலுமே இசையில அனிருத் வாடை ஹெவியாவே இருக்கு. விக்ரம் பிஜிஎம் எல்லாம் வந்துட்டு போகுதுங்க. படத்தின் முதல் பாதி பின்னணி இசை இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். இரண்டாம் பாதியில ஏற்பட்ட கதை மாற்றம் ஆடியன்ஸ்க்கு ஒரு குழப்பத்தை உண்டு செய்து இது இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்திரா நல்ல த்ரில்லர் படம் தான். சேசிங்கா போக வேண்டிய களத்துல இருந்து கொஞ்சம் தவறி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.